நம்ம தளபதி நடிச்ச ஜனநாயகன் படம் எல்லாரும் ஜனவரி 9th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்திருந்தோம். ஸோ புக்கிங்ஸ்லாம் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணி நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு, என்னடா விஜய் சார் படம் நார்மலாகவே ஏதோ பிரச்சனை வரும், பட் ஆனால் இவருக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு, ஆனாலும் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக புக்கிங்ஸ்லாம் போகுது, படம்லாம் சூப்பராக ப்ரொமோஷன் பண்ணுறாங்களேன்ட்டு எல்லாருக்கும் டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த டவுட் உண்மையாகிற விதமாக படம் கடைசியில் போஸ்ட்மார்ட் ஆயிடுச்சுங்க. அப்படி எதுக்கு இந்த படம் போஸ்ட் பண்ணாச்சு, இதில் என்ன ரீசன் இருக்கு, இதில் ஏதாவது அரசியல் இன்வால்மெண்ட் இருக்கா, இந்த பிரச்சனைலாம் எப்போ கிளியர் ஆகும், இந்த படம் வந்து பொங்கலுக்குள்ள ரிலீஸ் ஆயிடுமா இல்லை வந்து அடுத்த மாதம் தள்ளி போகுமா, அப்படி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம டேக்கர் பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இதுமாதிரி நிறைய கண்டென்ட்டும் இதுமாதிரி டெய்லி ஆர்ட் நியூஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்ம ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9th ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ஓவர்சீஸ்லாம் ஒரு 20 நாள் முன்னாடி புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணதும் இல்லாமல் சூப்பரான புக்கிங்ஸ். ஏன்னா வந்து விஜய் சார் நார்மலாகவே ஓவர்சீஸில் வந்து உங்களுக்கு அந்த மார்க்கெட் இருக்குது. அதோட இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் சார் விஜய் சாரோட லாஸ்ட் படம்னால இன்னும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு புக்கிங்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், இந்த ராஜா சாப் அப்படின்ட்டு ஒரு பிரபாஸ் படம் பேன் இண்டியா படம் வருது. அந்த படத்தோட இந்த படம் புக்கிங்ஸ் அட்வான்ஸ் சேல்ஸ் புக்கிங்ஸ் வந்து ஓவர்சீஸ்ல வந்து அதிகமாக இருக்குன்னு ஒரு செம்ம காம்படிஷன் போயிருந்துச்சு. எல்லாரும் இங்கே ஜனநாயகம் பரசக்தி காம்படிஷன் பண்ணிருந்தீங்களா, அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஓவர்சீஸ்ல நார்த் இந்தியாலாம் இந்த ராஜசாபுக்கு வந்து காம்படிஷன் பண்ணிருந்துச்சுன்னு சொல்லலாம் ஜனநாயகன்னு. ஸோ அந்த அளவுக்கு புக்கிங்ஸ்லாம் சூப்பராக போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். யூஎஸ்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 500K மேலே ப்ரீமியர்ஸே அந்த அளவுக்கு கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு புக்கிங்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இவங்க ஒரு 18th வந்து சிபிஎஃப்சிக்கு வந்து படத்தை சப்மிட் பண்ணிட்டாங்க. சிபிஎஃப்சினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அதான் நமக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட், படம் ஏ சர்டிஃபிகேட். இந்த படம் வந்து அடல்ட் கண்டென்ட் இருந்தால் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறதும், ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் வயலன்ஸ் அண்ட் கொஞ்சம் வந்து ஃபேரி டைலாக்ஸ்லாம் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறதும், ஒரு நார்மல் படம் ஃபேமிலி சென்டிமெண்ட் அந்த மாதிரி படம்னா உங்களுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறது வந்து நமக்கு தெரியும். இந்த படம் போடுறது முன்னாடியே உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் நீங்கள் வந்து படத்தை வந்து தேட்டருக்கு ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த படம் என்ன கேட்டகரின்னு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நீங்கள் வந்து படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும். ஏ சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடல்ட் மட்டும் தான் பார்க்குற மாதிரி 18+ மேலே தான் தேட்டருக்கு அலோவ் பண்ணுற மாதிரி அந்த கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா எல்லாரும் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் 13+, அதுமாரி ஒரு கேட்டகரிக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து டிசம்பர் 18th வந்து சிபிஎஃப்சிக்கு அவங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க படத்தை. பட் ஆனால் வந்து அவங்க பார்த்துட்டு வந்து ஒரு 2 daysக்கு அப்புறம் சொன்னாங்க, இதுமாரி படம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு நாங்கள் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுப்போம், படம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் யூஎஸ்லாம் ஓவர்சீஸ்லாம் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ லாஸ்ட் 2 days இந்த ஜனவரி 6th or 7th வந்து ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. என்னன்னா இந்த படத்துல நிறைய வந்து பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் இருக்கு, அப்புறம் இந்த படத்துல வந்து இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அந்த ஒரு கேஸ்னால தான் இப்போ வந்து படம் வந்து போஸ்ட்பான் ஆனது மெயின் காரணமே. அது என்ன, ஸோ அந்த கேஸ் போட்டதுக்கப்புறம் ஜனநாயகன் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து ஒரு செய்தி சொல்றாங்க, இது மாதிரி எப்படி நான் வந்து உங்களுக்கு சிபிஎஃப்சிக்கு மட்டும் தானே படத்தை அனுப்பிச்சேன், அதை போய் இன்னொருத்தர் வந்து கேஸ் போட முடியும், அப்போ வேற யார் பார்த்துருப்பா சொல்லுங்க, நான் உங்களுக்கு தவிர யாருக்குமே படத்தை காமிக்கல அப்படின்னு சொல்லும் போது சிபிஎஃப்சிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. என்னன்னா சில உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது உங்க 5 பேர் சேர்ந்து தான் ஒரு படத்தை பார்ப்பாங்க, பார்த்துட்டு 5 பேர் வந்து டிசைட் பண்ணி தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுல 5ல் 4 பேர் வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க ரெடியா இருக்காங்க. பட் ஆனால் அந்த ஒரு ஆள் மட்டும் இந்த படம் வந்து தரமாட்டேன், இந்த படத்துல வந்து பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் நிறைய இருக்கு, டிஃபென்ஸோட சிம்பிள்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு 12 பாயிண்ட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து படம் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தூக்கணும். அண்ட் இதெல்லாம் 12 பாயிண்ட்ஸ் வந்து தூக்கணும்னு சொன்னது இல்லாமல் இதில் சில 2-3 பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த சிபிஎஃப்சியோட சேர்மேனோட. அதனால தான் இந்த படம் முக்கியமாக ஓல்டான காரணம். இப்போ வந்து அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஜனவரி 9th மார்னிங் தான் தெரிகிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜனவரி 9th உங்களுக்கு காலையில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் ஜனவரி 9 படம் ரிலீஸ் பண்ணுற சொல்லிட்டு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து FD ஃபர்ஸ்ட் ஷோ அப்புறம் வியூஸ் எல்லாம் ப்ரீமியம் வேறு 8ஆம் நைட் போடுவாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பெருசாக பாதிக்குமேன்ட்டு சொல்லி தான் இந்த படத்தோட 9ஆம் ரிலீஸ் டேட்டை வந்து கேன்சல் பண்ணி எல்லா அட்வான்ஸ் புக்கிங்ஸ் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் புக் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 கோடி வரையும் உங்களுக்கு ப்ரீ சேல்ஸ் ஆச்சு. எல்லாத்தையும் வந்து காசு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிட்டு. இப்போ வந்து எல்லாருக்கும் மண்டே பிடிச்சிட்டு இருக்கு எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆக முடியும். ஏன்னா வந்து இந்த ஜனவரி 9th ரிலீஸ் டேட் இருக்குல்ல, இது வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு கோல்டன் ஸ்பூன் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ரிலீஸ் டேட். ஏன்னா வந்து ஜனவரி 9th அப்புறம் 10th லெவல் வந்து சாட்டர்டே சண்டே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு 2 days கழிச்சு போகி வருது. மண்டே டு அப்புறம் வெனஸ்டே போகி, தேர்ஸ்டே பொங்கல், ஃப்ரைடே மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், அப்படி வந்து ஒரு சாட்டர்டே சண்டே முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரமும் உங்களுக்கு வந்து குடியரசு தினம் வரலையும் உங்களுக்கு வந்து சூப்பரான சாலிட் லீவ் டேஸ்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட நீங்க படம் சுமாராகவே இருந்தாலும் விஜய் படம் வந்து பார்க்கணும்னு சும்மா வந்து ஆடியன்ஸ் ஃபேன்ஸும் சரி சும்மா குழந்தைங்களை கொண்டு போனா கூட கிட்டத்தட்ட
500 கோடி கேரண்டியே வந்திருக்கும். பட் ஆனால் வந்து இந்த ரிலீஸ் டேட் மிஸ் ஆனனால கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு சரியான அடினே சொல்லலாம். அண்ட் வந்து விஜய் சாருமே செம்ம அப்செட்ல இருப்பார் சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்லேயே கூட உங்களுக்கு வந்து ஜனவரி 12 வந்து இந்த கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூக்காக வந்து அந்த சிபிஐ வந்து என்கொயரிக்காக டெல்லிக்கு போகணும். ஸோ அந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி ஒன்று இருக்கு. அந்த ப்ராப்ளம் கூட ஈஸியாக சமாளிச்சிடலாம். பட் ஆனால் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுன்றது எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கும் தெரியுமா? இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது. ஒரு படம் ரிலீஸ் பண்ணனால 10 சின்ன படம் வந்து பொங்கலுக்கு வரலான்னு ஐடியாவில் இருந்தவங்களாம் வந்து விலகி போயிருப்பாங்க. விஜய் சார் படம் வருது, அவங்க படத்தை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. லாஸ்ட் படம் வேற. ஸோ வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் கிடையாது. ஆல்ரெடி பராசக்தி வேற ரெஜெண்ட் மூலியமா வராங்க. அவங்களுக்கு ஒரு லிமிடெட் ஸ்க்ரீன் கிடைச்சா நம்ம சுத்தமாக தான். இப்போ லாஸ்ட் மினிட்ல 2 நாள் நான் படத்தை வரலன்னு சொன்னா, இப்போ ஆல்ரெடி 10 படம் 15 படம் அவங்களாம் வந்து விஜய் சார் படம் வராதுன்னு நம்ம தள்ளி போலான்னு இருப்பாங்க. இப்போ அவங்களோட திடீர்னு சடனா ஒர்க் ஆரம்பிச்சு திடீர்னு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றது அவங்களும் ரொம்ப டாஸ்கா இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு பொங்கல்ன்றது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் எல்லாருமே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு பொங்கல் கொண்டாடிட்டு படத்துக்கு போறதுதான் ஒரு ஹேபிட்டா வச்சிருக்காங்க நம்ம தமிழ் சினிமா கல்ச்சரும் இந்தியன் சினிமா கல்ச்சரும். பட் ஆனா வந்து இப்படி ஒரு படம் பெரிய ஒரு 500 கோடி கண்ணுக்கு நேரம் இருக்கு தெரிஞ்ச ஒரு படம் வந்து நான் போஸ்ட்பான் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே இந்த 10 நாள் லீவ்ல வெறும் பராசக்தி ஒரு படம் வந்து தாங்குமானா கண்டிப்பா பத்தாதுங்க. ஏன்னா இப்போ வந்து எம்டியா தான் போகும் தியேட்டர் ஃபுல்லா. அது நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ 10 படம் அவசரமா அவங்களோட பொங்கலுக்கு வரலாம்னு சொல்லிட்டு ஏதோ அவசரமா பண்ணணுன்ற ப்ராப்பர் எக்ஸிகியூஷன் இல்லாம ப்ராப்பர் எடிட் இல்லாம எல்லாமே பண்ணாம ஒரு ப்ரொமோஷன் இல்லாம கொண்டு வருவாங்க. அது அவங்களுக்கும் தான் பாதிப்பு. பொங்கலுக்கு வந்துடணும்னு அவசரப்பட்டு வரதும். இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு தப்பு சொல்ற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு மாசம் முன்னாடி டிசம்பர் 18 அவங்க வந்து சிபிஎஃப்சிக்கு வந்து படத்தை வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. 1ஆம் தேதிக்குள்ளே வந்து அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு மிஞ்சி போனா ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டு இருக்கணும். 1ஆம் தேதிக்குள்ள நீங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். அப்பனா சப்போஸ் நீங்க சர்டிஃபிகேட் கொடுக்கலாம இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா 1ஆம் தேதி சொன்னீங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணாம இந்த மாதிரி படம் விட்டு போஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து டிக்கெட்ஸ்லாம் புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணி எல்லா இடத்துலயும் புக்கிங் ஃபுல்லா ஆகிட்டு உங்களுக்கு ஓவர்சீஸ்லாம் செம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வரலன்னா அந்த தியேட்டருக்காரனும் வந்து எம்டியா இருக்கும். அவன் வந்து ஜனநாயகம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலும் பராசக்தி ஷோ போடுறதுக்கு வந்து யோசிப்பான். இப்போ வந்து இவன் இல்லைனாலும் இப்போ ஜனநாயகம் வாங்கினவன் வந்து என்ன படத்தை போறதுன்னு ரொம்ப மைண்ட் குழம்பி போயிருப்பான். ஸோ இது வந்து அரசியல் சதியா இல்லை வந்து உண்மையாக வந்து சிபிஎஃப்சியோட பிரச்சனையா? ஆனால் சிபிஎஃப்சிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அது இருக்குது வந்து மும்பையில் இருக்கு. ஓவரால் இந்தியன் சினிமாக்கே அந்த ஒரு இடத்துல தான் சிபிஎஃப்சி அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ விஜய் சாருக்கு ப்ராப்ளம் வர்றது எல்லா படம் ரிலீஸ் அப்போ ப்ராப்ளம் வர்றது இயல்பு தான். பட் ஆனால் இது லாஸ்ட் படம் பொங்கல் டைம் ஒரு 10 நாள் லீவ்ல வந்து ஒரு பெரிய படமும் இல்லை. பராசக்தி இருக்கு. பட் ஆனால் பராசக்தி வந்து விஜய் சாரோட காம்படிட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய படம் இல்லை. ரொம்ப இப்போ போயிடுச்சு. லாஸ்ட் இயர் இப்படிதான் நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து விடாமுயற்சி பொங்கலுக்கு வரலன்ட்டு போஸ்ட் பண்ணிச்சு பிப்ரவரிக்கு. அது எவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் அது கூட உங்களுக்கு 1ஆம் தேதியே சொல்லிட்டாங்க. ஒரு 10 புக்கிங் ஓப்பன் பண்ணுறது முன்னாடி சொல்லிட்டாங்க. அப்பயும் கடுப்பாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கலாம்னு சொல்லி அது போஸ்ட்பான் ஆன உடனே ஒரு 10 சின்ன தமிழ் படம் வந்துச்சு. மதகத ராஜா, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சின்ன சின்ன படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இது இப்போ 2 நாள் முன்னாடி வந்து போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் வந்து எப்படி தான் மற்ற படம் கொண்டு வர முடியும்னு தெரியல. ஒரு பொங்கல் இதே ஒரு எம்டி ட்ரையாக தான் போகும். என்னதான் வந்து படம் பார்த்தாலுமே பொங்கல் தீபாவளிக்கு தளபதி தலைவர் படம் இதெல்லாம் பார்த்தா தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அது இல்லாமல் நம்ம பட் ஆனால் இந்த போஸ்ட்பான் மூலமா வந்து விஜய் சாரியோ ஜனநாயகன் படத்தையோ டிவிக்கையோ தடுக்க போகிறது இல்லை. அது இன்னும் தான் ஸ்ட்ராங்கராக தான் போகுது. ஏன்னா வந்து ஒருத்தர் எந்த அளவுக்கு அவங்க துன்பப்படுத்துறாங்களோ எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்களோ துன்பப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அவனோட வந்து மனசு வந்து ரொம்ப வலிமையாகவும் அவனோட வந்து கோவம் வந்து டபுள் மடங்காகும். அவனோட விடாமுயற்சி இருக்குல்ல அது வந்து பல மடங்கு கூடும். அவனோட ஜெயிச்சியான்ற அந்த வெறி அந்த குறிக்கோள் இருக்குல்ல அது வந்து இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட ஆரம்பிப்பான் யாரா இருந்தாலும் சரி. ஸோ விஜய் சாருக்கு வந்து இது பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து எலெக்ஷன் வர வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்களே இவருக்காக நிற்கணும்ட்டு ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் கூட ஒரு மனசு தோணும். ஸோ ஆனால் வந்து இதெல்லாம் விஜய் சாருக்கு எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ்லாம் வருதோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பாசிட்டிவாக மாற போறதான் சொல்லணும். ஏன்னா வந்து படம் ஒரு சைடு வந்து போஸ்ட்பான் ஆகுது, இன்னொரு சைடு வந்து கரூர் இன்சிடென்ட் நினைச்சு ஆகப்பட்ட இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடக்க அவர் இன்னும் க்ரோ ஆகிட்டு தான் போறாரு தவிர அவர் எங்கேயும் உடஞ்சு விழுல. ஸோ அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கேயோ இருக்கு. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போண்டு. ஸோ மக்கள் மத்தியிலும் வந்து இவரு இவ்வளவு குடும்பம் நடக்குது இவருக்காக நம்ம நிக்கணும்னு ஒரு குரல் வருது. ஸோ ஆக மொத்தம் வந்து இந்த 2026 அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இயராகவே அமைய போகுதுன்னு சொல்லலாம். அண்ட் அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவரோட அந்த விடாமுயற்சி வந்து ஏறிக்கினே தான் போகுது. ஸோ விஜய் சார் வந்து இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு தாக்கத்தை உண்டாக்குவாருன்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். எலெக்ஷன்ல வின் பண்றாரோ இல்லையோ ஒரு பெரிய இது வந்து கிரியேட் பண்ணுவார், ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுவார். அது மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஜனநாயகன் படம் எப்படியாவது பிரச்சனை முடிஞ்சு பொங்கல் இப்போ ஜனவரி 14 15 13 அதுமாதிரி தான் வரணும் எல்லாம் எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து பொங்கல் டைம்ல தளபதி படம் கொண்டாடினா ஒரு ஃபெஸ்டிவல் மூடே வரும். தனியா ஒரு நாள் ரிலீஸ் ஆனா இன்னைக்கு தானே படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆனா அன்னைக்கு தானே பொங்கல் அப்படி சொல்றதுலாம் கெத்தா தான் இருக்கும். பட் ஆனால் உண்மையாக வந்து உள்ள வந்து ஃபீலிங் இருக்கும். பொங்கல் அன்னைக்கு வந்தால் தான் மாசாக இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுவோம். 9ஆம் தேதி நல்ல பாசிட்டிவான ரிப்போர்ட் வந்து படம் வந்து
சீக்கிரமாக ஒரு 2-3 நாள் ரிலீஸ் ஆகணும்ட்டு. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகணும். ஸோ வந்து அதில் பிஸி ஆயிடுவார். அப்புறம் வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் எந்த தேட்டரில் பார்ப்பீங்க, எந்த இடத்துல எப்படி பார்ப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தளபதி ஒரு லாஸ்ட் படத்தை வந்து நம்ம தலை ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, சூர்யா ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, ரஜினி சார் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து தேட்டரில் செலிப்ரேட் பண்ணி அவருக்கு வந்து நம்ம ட்ரிபியூட் கொடுத்தே ஆகணும் அந்த கட்டம். ஏன்னா வந்து அவர் கோலிவுட்டுக்கு அவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு, பேரும் புகழையும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம டேக்கர் பாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படின்னா இதுமாதிரி நிறைய கண்டென்ட்டும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ட் நியூஸும் சரி வந்து சேரும்.